ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் சந்திக்கிறோம். பாசிட்டிவான பர்சன்ஸையும் சந்திக்கிறோம், நெகட்டிவான பர்சன்ஸையும் சந்திக்கிறோம். இப்படி இருக்கும்போது யாராவது நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிட்டா நம்ம மனசு ரொம்ப வருத்தப்படுது. நமக்கு தெரியும் நம்ம யாருன்றது இல்லையா? நமக்கு தானே தெரியும் நம்ம யாருன்னு. இருந்தாலும் மற்றவங்க சொல்லும்போது அது ஒரு கொஞ்சம் வலிக்கும். என்னடா நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம அப்படியா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய இலக்கை எதை நோக்கி போகுதோ உங்கள் படிப்பு இல்லாட்டி வேலை இல்லாட்டி உங்கள் சொந்த தொழிலோ ஏதோ ஒன்று நீங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்களோ அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. உங்களை தப்பாக சொல்கிறாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியின் மீது பொறாமை கொண்டவர்கள் தான் சொல்லுவாங்க. இப்படி பேசுகிறதால மற்றவங்க நம்மளோட பழகாமல் போயிடுவாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சா, உங்களை நல்லா புரிஞ்சவங்க யாருமே உங்களை விட்டு போக மாட்டாங்க. உங்களை விளங்காதவங்களோ நீங்கள் உங்களை பார்த்து பொறாமல் போடுறவங்க மட்டும்தான் உங்களை விட்டு விலகி போவாங்களே தவிர, உங்களுக்கானவங்க எல்லாருமே உங்கள் கூடவே எப்பயுமே கடைசி வரைக்கும் பயணிப்பாங்க. இப்போது நீங்கள் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு போய் சண்டை பிடிக்கிறது, ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுடைய டைம் வேஸ்ட்டு. உங்களுடைய பொண்ணான நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணி சாக்கடையை கலர்ற மாதிரி தான் அது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி சந்தோஷமாக பறந்துக்கிட்டே இருங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்காக நீங்கள் மாறி உங்களை மாற்றி இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல காணாமல் போயிருக்கீங்க. நீங்களாகவே இருங்க, உங்கள் இலக்கை நோக்கி பயணிங்க, சந்தோஷமாக இருங்க.